ஹாய், உங்கள் வீட்டில் 3 பொருள் இருக்கா? உடனே இதை செஞ்சிடலாம். 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டுக்கோங்க. 1/2 கப்பு சீனி போட்டுக்கோங்க. 2 முட்டை போட்டுக்கோங்க. சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மையா மிக்சியில் அரைச்சிட்டு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோகோ பவுட்ரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு கொஞ்சம், வெண்ணிலா எசன்சி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் என்ன, ஒரு 5 கப், அந்த கப்பில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. மறுபடி இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே 5ஐயும் ஊற்றி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் குத்தி பாருங்கள். வெந்துட்டுனா பாருங்கள், இல்லை கூட 2 நிமிஷம் கூட வைக்கலாங்க. இது கோதுமை மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்த கப்பால் மெஷர்மெண்ட் எடுக்கீங்களோ அதே கப்பால் தான் பாதி போட்டுக்கோ. 1 கப்புன்னா 1/2 கப்பு போட்டுக்கோ. 2 கப்பு எடுத்தீங்கன்னா கோதுமை 2 கப்பு எடுத்தீங்கன்னா 1 கப்பு சீனி போட்டுக்கோங்க. மைதாவிலையும் செய்யலாம், கோதுமை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு இடம் செஞ்சு பாருங்கள்.